பார்வதி தேவி சிவனுக்காக காத்திருக்கும்போது யாரும் தன்னை கவனிக்காததால் கோபமடைந்து தன் உடல் மஞ்சள் பசையிலிருந்து குழந்தை உருவாக்கினார். தன் தாயின் கட்டளையை பின்பற்றி யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் காவல் காத்தார். அதனால் சிவபெருமான் தன் வீட்டுக்குள் கூட நுழைய முடியாமல் தடுக்கப்பட்டார். இதனால் அவரின் கோபம் உச்சத்தை எட்டியது. அந்த கோபத்தின் விளைவாகவே சிவபெருமான் தன் திரிசூலத்தால் விநாயகரின் தலையை துண்டித்தார். விநாயகரின் தலையை துண்டித்ததும் பார்வதி தேவிக்கு மிகுந்த துயரம் ஏற்பட்டது. அவள் உக்கிரமாக கோபித்து அனைத்து உலகங்களையும் அழித்து விடுவேன் என்று சாபம் விட்டாள். உலக நாசம் ஏற்படக்கூடும் என்று பயந்த தேவதைகள் சிவபெருமானை சமாதானப்படுத்தினர். அப்போது சிவபெருமான் இப்போதே உயிர் கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அவருடைய ஆணைப்படி அவரது கணபடிகள் வடக்கு நோக்கி முதலில் கிடைக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரச் சென்றனர். அவர்கள் யானையின் தலையை கொண்டு வந்தார்கள். அந்த யானை தலையை விநாயகரின் உடலில் பொருத்தி சிவபெருமான் அவருக்கு மறுபிறப்பு அளித்தார். இவ்வாறு யானை தலையுடன் விநாயகர் உயிர்த்தெழுந்தார். பின்னர் சிவபெருமான் அவர் அனைவருக்கும் முதலில் வணங்கப்பட வேண்டியவராக இருக்க வேண்டும் என்று வரம் அளித்தார். அதனால் எந்த சுப காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதலாவதாக விநாயகர் வணங்கப்படுகிறார்.